சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோதிடாதித்ய ராஜேஷ்குமார். இன்னைக்கு அதிர்ஷ்டம் எந்த அமைப்பு நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது, யார் மூலியமாக அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதன் மூலமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காலகட்ட நேரத்துக்கு நம்மளுடைய ஜாதகம் அமைப்புப்படி உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டம் வரப்போகிறதா, அல்லது நம்ம ஜாதக அமைப்புப்படியே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாக அதிபதிகளுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் இதன் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறதா, இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டுகள் மூலமாக பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட்டு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்ம ஜாதகத்தில் 9ஆம் பாவம் சொல்லக்கூடிய பாவ அமைப்புப்படி பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருந்தால் நமக்கு நல்லபடியாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜாதக ரீதியாகவே 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இந்த 3 ஸ்தான அதிபதிகள், இப்போ உதாரணத்துக்கு மேசராசியாகிய நான், என்னுடைய முதல் அதிபதியான செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் ஸ்தானத்துக்கு அது பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் போய் நிற்க வேண்டும். 5ஆம் ஸ்தானம் சொல்லக்கூடியது சூரிய பகவான். அப்போ என் ஜாதகத்தில் என்னுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு சூரிய பகவான் எத்தனாம் ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதைப்படி அந்த அதிர்ஷ்டம் நமக்கு ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும். பாக்கியம் சொல்லக்கூடியது என்னுடைய ராசிப்படி மேச ராசிக்கு 9ஆவது ராசி சொல்லக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் ஸ்தானத்துக்கு 1ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் நல்ல அமைப்பில் நிற்க வேண்டும். இந்த 5ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் நல்லபடியாக நிற்க வேண்டும். இந்த 9ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவம் சொல்லக்கூடிய செவ்வாய் பாவம் நல்லபடியாக நிற்க வேண்டும். இந்த 3 ராசி சொல்லக்கூடிய மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி சம்மந்தப்பட்ட அதிபதிகள் குரு பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் அது இந்த மேச ராசிக்காரங்க எந்த ஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்கள் எந்த அமைப்பில் போய் இருக்கிறதோ அதை சார்ந்த நமக்கு பண அதிர்ஷ்டம் வருமானா நிச்சயம் வரும். இப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னா, செவ்வாய் பகவான் போய் 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ யாரை சார்ந்த அதிர்ஷ்டம் நமக்கு தக்க வைக்க முடியும் அப்படின்னா பிள்ளைகள். ஏன்னா நான் என்னுடைய பிள்ளை ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் ஸ்தானத்தில் போய் நான் அமர்ந்துட்டேன். அப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலம் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மைண்டு ஃபுல்லாமே என்ன இருக்கும், எப்படி அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னா பிள்ளைகள் வளர எனக்கு பிள்ளைகள் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டங்கள் வரணும் அப்படி எண்ணம் நமக்குள்ளே பதிவாகுமானா ஆகும். அது எந்த காலகட்டத்தில் எடுத்துருமே அந்த காலம் வந்துடுமா அப்படின்னா வராது. அப்போது 1ஆம் பாவம் செவ்வாய் பகவான் போய் 5ஆம் ஸ்தானத்தில் போய் அமர்ந்து அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய தசா காலகட்டத்தில் சூரியனுடைய புத்தியில் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு அந்த ஜாதகர் அயராட பாடப்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னா நிச்சயம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, அப்போ தான் அவர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய கவனத்தை கொண்டாந்துருவார். ஏன்னா பிள்ளைகள் மூலமாக அதிர்ஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகி பல நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத சமயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தசாநாதன் செவ்வாய் தசையில் சூரிய புத்தி காலகட்டத்தில் அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பாங்களான்னா நிச்சயம் எடுப்பாங்க. அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள், பிள்ளைகளுக்குன்னு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் ஸ்தானத்தையும் நம்ம ஒரு ஆய்வாக எடுத்துக்கணும். அதை மட்டும் பார்த்திங்கன்னா லக்னப்படி போனால் 5ஆம் பாவத்தையும் பார்த்துக்கணும், லக்னப்படி 3ஆம் பாவத்தை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனைவி ஸ்தானத்தையும் பார்க்கணும். மனைவியோடைய குழந்தை ஸ்தானத்துடைய மனைவிக்கு 9ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஆய்வு ரீதியாக பார்த்து அதுக்குண்டான மெடிசன் எடுத்துக்கிட்டால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹெவெட்டு குழந்தைக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக எனர்ஜியாக அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் ஸ்தான அதிபதி சூரிய பகவான்
போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் தனுசில் போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சூரியனுடைய தசையோ குரு புத்தி அல்லது குரு தசையோ சூரிய புத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்வையில் அதிர்ஷ்டங்கள் வருமானம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பினை உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் அப்போ தான் அப்பாவுடைய கஷ்டத்தை உணருவாங்க. அதனால தான் இந்த 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துக்கு நல்லபடியாக அமைந்தால் நான் சொன்ன அத்தனையுமே நடக்குமானால் நிச்சயம் நடக்கும். பொதுவாகவே இந்த மேச ராசிக்காரங்களுக்கு குருவை கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமானம் நிச்சயம் வரும். இப்போ எனக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம் ஆகிட்டார். இந்த பலவீனப்பட்டுட்டா எனக்கு எப்படி சார் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் ஆச்சுங்களா, யாரை மெயினாக பிடிக்கணும் அப்படின்னா முன்னோர்களை பிடிக்கணும். ஏன்னா குருவுக்கு வந்து பணம் முப்பாட்டனால் சொல்லக்கூடிய ஒரு காரகத்துவம் உண்டு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பித்திருக்க தோஷம் சொல்லுவாங்க. நீங்கள் ஜாதகத்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து யார்கிட்ட காட்டினாலும் என்ன இருக்குன்னா முதல் பாயிண்ட்டே முன்னாடி என்ன வைப்பாங்க தெரியுங்களா, உங்கள் வீட்டில் பித்ரு கர்மாக்கள் இருக்கிறது, நீங்கள் சரியாக வந்து திதி தவப்பணம் கொடுத்துருக்கீங்களா, ஏன்னா குரு பகவான் கெட்டு இருக்காரு. அதுங்களா, குரு வந்து ஆகாஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, சுப பார்வை இல்லாமல் ஆகாத கிரகத்துடைய பார்வை பெற்றிருக்காரு, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு வந்து எதிர்மறைவில் போய் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாமே குருவை மைய வச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள். முதல் வார்த்தையை கேட்டுருவாங்க, சரியான திதி தவப்பணம் கொடுத்துட்ருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லை சார் அப்படின்னா அந்த இடத்துல குரு பாவியாவார். அந்த பாவியாக இருக்கக்கூடிய குருவுக்கு தெளிவாக கொடுக்குறது வந்து பித்ரு கர்மாக்களை கிடைக்கிறதுக்கு திலவோமம் பண்ணுங்க நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் திலவோமம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய ஸ்தானம் எது? 9ஆம் ஸ்தானம். தனுசுக்கு வந்து 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் வந்து சனியோடைய ஆதிக்கம். சனியோடைய நவதானியங்கள் எது அப்படின்னு பார்த்தா திலம் சொல்லக்கூடிய வந்து எள். அப்போ அந்த எல்லை வந்து முன்னோர்களுக்கு சரியான முறைப்படி திலவோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லை தானம் கொடுக்கணும், இல்லைன்னா எல்லை மூலியமாக பரிகாரங்கள் பண்ணணும். அந்த எள்ளும் பரிகாரம் பண்ண உங்களுக்கு பித்தர்களுடைய கருமாக்கள் அங்கே வந்து நிவர்த்தி ஆகும்னா நிச்சயம் ஆகும். இதுவே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டமான ஒரு கிரகங்கள் இருக்குது. அதில் மேச ராசி நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கெட்டியாக பிடிக்கக்கூடிய கிரகக்காரத்துவம் யார் அப்படின்னா குரு பகவான் கெட்டியாக பிடித்து விட்டால் அவங்களுக்கு பாக்கியம் நிச்சயம் ஏற்படும்னா ஏற்பட வாய்ப்பினை உண்டு. ஏன்னா உங்களுடைய 1க்கு 9ஆம் இடம் உங்களுக்கு பாக்கியமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ குரு பகவானை உதவிக்கரத்தை நாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாகை சூடும் என்று சொல்கிறேன். அடுத்தது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி பகவானை தான் அதிகமாக பிடிக்க வேண்டும். சனி பகவான் எந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசிக்காரங்க நீதி நேர்மை என்ற அமைப்பில் போயிட்டே இருப்பாங்க. அந்த அமைப்பு அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்படி உண்டாகும். சனி பகவானுடைய அதிதேவதைகள் சொல்லக்கூடியது வந்து காவல் தெய்வம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நிலையில் வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து ஆஞ்சநேயர், விநாயகர், அதுக்கப்புறம் பைரவர், இவங்களையெல்லாம் வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு யோக பலனை கொடுப்பார் இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அதே மிதுன ராசிக்காரங்களுக்கு யார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. மகாலட்சுமி கடாட்சியங்கள் ஏற்பட வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள்னால் ஏற்படக்கூடிய சில விதமான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருந்தால் அந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு மகாலட்சுமி துணை புரிவார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லபடியில் இருந்தால் உங்களுக்கு பேர் ஆனந்தத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஜெயமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும்னா நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரங்களுக்கு யாரை பிடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா சூரிய பகவான் தான் பிடிக்கணும். சூரியனை பிடித்தால் சகல விதமான பிரச்சனைகளிலிருந்து இந்த கடக ராசிக்காரங்கள் வெற்றி கொள்வாங்கன்னா நிச்சயம் வெற்றி கொள்வாங்க. ஏன்னா
உங்களுக்கு கடக ராசிக்கு 2ஆம் ஸ்தானம் வந்து பாருங்கள் அதிபதியார் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை மாலை இரு வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய பகவானை வணங்கி வர வர உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமான முடியும். அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய அதிதேவதைகள் யார் அப்படிங்கிறீங்கன்னா சிவபெருமான், ஆஞ்சநேயர், இவங்க 2 பேர்த்தையுமே நீங்கள் பிடித்தால் நல்லது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்றைக்கி சூரிய பகவானை கையெழுத்து கும்பிட்டு வாங்க. உடைந்தால் ஒரு வேளை உணவு சூரிய பகவானுக்கோசம் விரதம் இருங்க. உங்கள் வாழ்க்கை ஜெயமாகனா நிச்சயம் ஜெயமாகக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். கடக ராசிக்காரங்கள் பதவி வர வேணும்னா சூரியனை பிடிங்க, பக்தி அதிகமாக வர வேணும்னா சிவபெருமானை பிடிங்க, விரோதிகள் உங்களிலிருந்து விடுபட்டு போக வேணும்னா ஆஞ்சநேய பகவானை பிடிங்க. சிம்ம ராசிக்காரங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க செவ்வாய் பகவானை பிடிப்பது நல்லது. இப்போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு வலு சொல்லக்கூடிய ஆட்சியோ உச்சமோ இல்லை சுப பார்வையோ இல்லை சுபம் சம்மந்தப்பட்ட இடத்துல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கான்னு பார்க்க போகும்போது முருகப்பெருமாளை பிடித்தால் ஆச்சுங்களா அதிர்ஷ்டங்களை நீங்கள் தேடி போக தேவையில்லை, அதிர்ஷ்டங்களை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பினே உண்டு. இதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து பண்ணால் அதி வீக்காக இருக்குது, இல்லை சுபகாரங்க பார்வை இல்லாமல் அசுபகாரங்கத்தோடைய பார்வை இருக்குது, அசுபகாரங்களுடைய சேர்க்கையில் இருக்குது. அப்போ வந்து இந்த சமயத்தில் எந்த தெய்வத்தை பிடித்தா நல்லது அப்படின்னா துர்க்கை அம்மனை பிடிப்பது நல்லது. கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்த கிரகத்தை பிடித்தால் அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி நாதனுடைய புதன் பகவானே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அப்போ உறவுகள் மூலமாக மாமன் வீட்டார் மூலம் அதிர்ஷ்டம் வருமானா நிச்சயம் வர வாய்ப்பினை உண்டு. மாமன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியங்களை எடுத்தாலும் அது வெற்றிவாக சூடுமுனா நிச்சயம் சூடக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறார், அதாவது உச்சத்தில் இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, அல்லது வந்து சுப காரகத்துவத்தில் இருக்கிறாரா, அல்லது வந்து சுப காரகத்தோடைய சேர்க்கையில் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு அது அப்படி இருக்குது சார், எனக்கு ஆட்சியில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார், சுபகாரங்களுடைய பார்வையில் இருக்கார், சுபகாரங்களுடைய சேர்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னால் நிச்சயம் நீங்கள் யாரை வணங்கினால் அது யோகம் வரும் அப்படின்னா பெருமாளை வணங்கினால் யோகத்தை அமைப்புகள் கொடுப்பாருன்னா நிச்சயம் கொடுப்பார். இதுவே புதன் பகவான் உங்களுக்கு நான் சொல்கிற மாரி நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காவல் தெய்வத்தை தான் பிடிக்க வேண்டும். முக்கியமாக கிராமத்து தேவதைகள். இந்த கிராமத்து தேவதைகள் யார் அப்படின்னா சப்த மாதாக்கள் சொல்லக்கூடிய 7 மாதாக்களை பிடிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து காவல் தெய்வம் சொல்லக்கூடிய கருப்பணசாமி, முனியப்பன், அக்கறை ஐயனார், வீரனார், மதுரை வீரன், முக்கியமாக மதுரை வீரன், இந்தமாரி வந்து அமைப்பில் இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வங்களை பிடித்தால் அவங்க காரியம் வெற்றி அடையுமானா நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். இதுவே துலா ராசிக்காரங்க எந்த கிரகத்தை பிடித்தால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா துலா ராசிக்காரங்க குரு பகவானை பிடித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுது. அப்போது மேசராசியும் இந்த துலா ராசிக்காரங்களும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலு எப்படி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. குருவோடைய சுபத் அமைப்பில் சொல்லக்கூடிய உச்சமோ ஆட்சியோ இந்த அமைப்பில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அல்லது குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கோ இல்லை உங்கள் ராசிக்கோ அது ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் குறைவாகும்னா நிச்சயம் குறைவாகக்கூடிய வாய்ப்பினை உண்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் அதிபதியாவது சுக்கிரன், தனுசுக்கு மீனத்துக்கு அதிபதியார் அப்படின்னா குரு. இந்த அசுவகுருவும் தேவகுருவும் வந்து பார்த்தா ரகசிய தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த துலா ராசிக்காரங்க நிறைய நல்ல விஷயம் எல்லாமே கலந்து பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போனால் ஒரு ஸ்டிக் வைப்பாங்க, அதாவது மறைமுகமான விஷயத்தை அவங்க வந்து மூடி மறைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ மனைவி மூலமாக அதிர்ஷ்டம் வரலாம், காதலி மூலமாக அதிர்ஷ்டம் வரலாம், நண்பர்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் வரலாம், முக்கியமாக மாமியார் மூலமாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமானா நிச்சயம் அதிர்ஷ்டம் வரும். அதுக்கப்புறம் இளைய சகோதரி மூலமாக அதிர்ஷ்டம் வருமானா வர வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு தக்க வச்சுக்கணும்,
ரகசியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா மகாலட்சுமி நாராயணனை பிடித்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுவே சுக்கிரபகவான் உங்களுக்கு குறைவாக இருக்குது, மறைமுகமான ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா சுப பார்வை இல்லாமல் அசுப பார்வையில் இருக்கிறாங்க. அசுப சம்மந்தப்பட்ட நபரோட அந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்குது அப்படின்னால் நீங்கள் யாரை பிடித்தால் நல்லது அப்படி கேட்டால் உக்கிரமான தெய்வம் சொல்லக்கூடிய அம்பாளை பிடிப்பது நல்லது. அப்போ உக்கிரமான அம்பாளை யாரு கேட்டிங்கன்னா காளி, பிரத்திங்கரா, துர்க்கை இந்தமாரி தெய்வங்களை பிடித்து வழிபட்டால் உங்களுக்கு நான் சொல்கிற மாரி அவங்க மூலிமா நீங்கள் யாரை நீங்கள் எதிர்பார்த்து அந்த ரகசியத்தை நீங்கள் காப்பாற்றி அவங்க மூலிமா டபுள் மடங்கு நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறைமுகமாக விரோதி ஆகிட்டாங்கன்னா அந்த விரோதித்தன்மையை சரி கட்டுறதுக்கு இந்த தெய்வங்கள் உதவி செய்யுமானா நிச்சயம் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பினை உண்டாகுது. இந்த விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வர வேணும்னா நீங்கள் யாரை பிடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிட்டிங்கன்னா சனி பகவானை பிடிப்பது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் போனால் 3க்கு 4 கூடியவர். அப்போது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெருந்தொகை கைக்கு வந்தாவே வீடு கட்டணும் ஆச்சுங்களா, 4 பேர்த்த பேர் நம்ம கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் தான் அவங்க போனால் ஃபுல்லாக அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே அதான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடு வாசல் கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசிக்காரங்கள் விருச்சக லக்னக்காரங்களுக்கு உண்டு. அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டக்காரகன் யார் அப்படின்னா சனி பகவான். இப்போ சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ மறைமுகமாக இருக்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா யாரை பிடிக்கணும் அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு விருச்சக லக்னத்துக்கு சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நல்ல அமைப்பில் இருக்காங்க, உச்சத்தில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, சுப பார்வையில் இருக்கா அல்ல அசுப பார்வையில் இருக்கா, இது எல்லாமே ஒரு ஆய்வு ரீதியாக உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் பிடிங்க. அதுவே சனி பகவான் உங்களுக்கு ஆகாம சூழ்நிலையில் மறையக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது பார்த்தீங்கன்னா சுப பார்வை இல்லாமல் அசுப பார்வையாக இருந்தாலோ அப்போ யார் இந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகத்தோடைய தேவதைகளை பிடிப்பதும் நல்லது. பொதுவாகவே சனி பகவான் மறைஞ்சு விட்டால் காவல் தெய்வத்தை பிடிப்பது நல்லது. முக்கியமாக எந்த தெய்வத்தை பிடித்தா நல்லது அப்படிங்கிட்டிங்கன்னா ஒரு பேருனா கம்பீரம், பேருனா ஒரு அங்கீகாரம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேருக்கும் தல விருச்சகம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயிலையும் தல விருச்சகம்னு சொல்லுவாங்க. அந்த தல விருச்சகம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விருச்சகம் சொல்லக்கூடிய மரத்துக்குமே ஒரு வகையான மகிமை உண்டு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் நிறைந்த மரமாக அந்த அமைப்பு வச்சு தான் அந்த கோயிலையே பிரதிஷ்டம் பண்ணுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு அந்த மரத்துக்கு நிகழாக இருக்கக்கூடியது அந்த கம்பீரமான தோட்டத்தில் இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வம் சொல்லக்கூடிய காவல் தெய்வமான கருப்பர், இலுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர். இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் சரியில்லாத காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த இலுப்பை மரத்தடி இருக்கக்கூடிய இலுப்பையடி கருப்பரை நீங்கள் தரிசனம் பண்ண உங்களுக்கு எதிர்மறை சக்திகள் எல்லாமே பேராற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு. விரோதிகள் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு வெளியே ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த இலுப்பையடி கருப்பரை உங்களுக்கு அருள் புரிவார். தனுசு ராசிக்காரங்கள் சுக்கிரனை பிடிப்பது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் குடும்பம் உங்களுக்கு பல்கலைக்கழகமாக அமையும். அல்லாமல் மனைவி மூலமாக தான் பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பினை படுத்திடுவார். அது மட்டும் இல்லாமல் பொருள் சொல்லக்கூடிய அத்தனை மகாலட்சுமி கடாட்சியம் நல்ல அமைப்பில் இருக்கும். அதைப்படி படம் இப்போ நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா யாரை பிடிப்பா நல்லது அப்படின்னா லட்சுமி நாராயணனை பிடிப்பது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி நரசிம்மரை பிடிப்பது நல்லது. இதுவே மறைஞ்சு போயிருந்தாருன்னா நீங்கள் அதிகமாக யாரை பிடிக்கணும்னா காலபைரவரை பிடிப்பது நல்லது. சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போய் சித்தர்கள் வழிபடுவதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே மகர ராசிக்காரங்க புதன் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரனாக இருப்பாங்க. யாருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு.
இந்த மகர ராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ புதன் பகவான் எப்படி இருக்கிறார், எந்த அமைப்பில் இருக்கிறார், உச்சத்தில் இருக்காரா, ஆட்சியில் இருக்காரா, சுபர் ஸ்தானத்தில் இருக்காரா, இல்லை சுபர் பார்வை பெற்று இருக்கிறாரா, இதெல்லாமே ஒரு ஆய்வாக பாருங்கள். அப்படி அமைப்பில் இருந்தால் லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மரை பிடிப்பது நல்லது. இதுவே புதன் பாவம் சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னா 2ஆம் பாவம் அதிபதி யார், உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அப்போ காவல் தெய்வத்தை தான் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாந்திரிக பரிகாரம் மூலமாக நம்ம நம்ம அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கலாமான்னா நிச்சயம் தக்க வச்சுக்கலாம். அந்த தாந்திரிக பரிகாரம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, லட்சுமி நாராயணன் சொல்லக்கூடிய நாராயணத்துக்கும் தாந்திரிக பரிகாரம் உண்டு. அதேமாதிரி லட்சுமி நரசிம்மருக்கும் தாந்திரிக பரிகாரம் மூலமாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கிற வாய்ப்பினை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் காவல் தெய்வத்துக்கும் அந்த தாந்திரிகம் மூலமாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்க முடியுமானா ஏற்படுத்திக்க முடியும். இல்லை சார், இப்போ எப்படி சார் தாந்திரிகம் மூலமாக பரிகாரத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, சிம்பிளான ஒரு பொருளாக இருக்குது. தைலம் சொல்லக்கூடிய வசிய தைலம். அந்த வசிய தைலத்தை பார்த்தீங்கன்னா தாந்திரிக ரீதியாக லட்சுமி நாராயணன் அல்லது லட்சுமி நரசிம்மர், காவல் தெய்வம், இவங்க எல்லாத்துக்குமே இந்த தாந்திரிக மூலமாக தைலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம், தாந்திரிக தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபங்கள் இருக்குது. இதெல்லாமே முறைப்படி நம்ம பார்த்திங்கன்னா அதை எடுத்து அதுக்குண்டான பார்த்திங்கன்னா ஒரு வேலையிட்டு கொடுக்க தான் அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். சரிங்களா? அது மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கே புதன் பகவான் எப்படி இருக்கான்னு நாங்கள் ஒரு ஆய்வு ரீதியாக பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கும்பம். இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு குரு தான் பிடிக்கணும். ஏன்னா தனகாரகன் குரு தான். அப்போது இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறீங்கன்னா, தனம் மூலமாக பிரச்சனை வரும், தொழில் மூலமாக பிரச்சனைகள் வரும், விரோதிகள் மறைமுக விரோதிகள் மூலமாக பிரச்சனை வரும். அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் ஆட்சியிலையோ அல்லது உச்ச நிலையிலையோ அது மாதிரி சுப பார்வையில் சுப காரகத்துவத்திலேயோ அமைய வாய்ப்பினை இருந்தால் நீங்கள் முழுக்க பிடிக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா குபேர லட்சுமி பிடிப்பது நல்லது. இப்போது குரு எனக்கு சரியில்லாமல் இருக்கிறார். அப்போ நான் அவர் யாரை நான் பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வழிபட்ட சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் பண்ண உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான யோகங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. மீன ராசிக்காரங்க பிடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமான கிரகம் எது அப்படின்னா சூரிய பகவான் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டமான அதிபதியான சூரியன் தான். இப்போ உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா நீங்கள் அதிகமாக பிடிக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவாலயம் சொல்லக்கூடிய சூரியன் வழிபட்ட ஸ்தலம், சிவனை வழிபட்ட ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க, உங்கள் யோகம் உண்டாகும். இதுவே சூரியன் உங்களுக்கு பலவீனத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் சுப பார்வை இல்லாமல் அசுப பார்வையில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வத்தை பிடிச்சால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு பாக்கியத்தை தக்க வச்சு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. அதே முறைப்படி சூரியனுடைய அச்சரம் சொல்லக்கூடிய ஏந்திரம், மந்திரம், அது மட்டும் இல்லாமல் தாந்திரிக பொருள்கள் மூலமாக உங்களுக்கு எல்லாமே சகலமான பிரச்சனையும் தீர்த்த முடியுமானா நிச்சயம் தீர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபட்டால் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சேரும் என்று சொல்லி விடப்படுகிறேன். மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.